என்னைக்கு நம்முடைய நீதியை வச்சு இன்னொரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, நம்மை பிடித்திருக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல, பரிசேய ஆவி. தன்னை நீதிமான் என்று எண்ணி பிறனை பாவியாய் பார்க்கிறத வச்சுதான் ஆண்டவர் அது உண்மையை சொல்வார். லூக்கா 18. இந்த லூக்கா 15 ஸ்டார்ட் பண்றதை எப்படி ஸ்டார்ட் பண்றாரு நினைக்கிறீங்க? அதனுடைய 2-3 வசனங்களை பாருங்கள். 15வது அதிகாரம். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்ப ஒரு காரியம் நல்லா தெரியுது, பரிசேயர் வேதபாரகர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிப்ளிக்கலா எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு அடைபட்டு போச்சுன்னா அன்பு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பவுலை கொண்டு தெளிவா எழுதுறாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனா இருந்தாலும், அந்நிய பாஷை பேசுறவனா இருந்தாலும், என்னதான் தான தர்மம் பண்றவனா இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் ஆமென், இந்த சுய நீதி இருக்குல்ல, பிரிவினை உண்டாக்கும். பவுலை சார்ந்தவர்கள், அப்போலோவை சார்ந்தவர்கள், நாங்கெல்லாம் பழைய ஆட்கள் ஒரு கூட்டம், நாங்கெல்லாம் பியூர் பெண்டிகாஸ்ட் இன்னொரு கூட்டம், நாங்க வெள்ளையும் தான் போடும் இன்னொரு கூட்டம். ஆமென். வந்திருக்கிறத பாரு, எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணும்போது இவர் மட்டும் அமைதியா இருக்கிறத பாரு, பாவி. ஆமென். இந்த சுயநீதி பிடிச்ச ஆட்களை பார்த்திருக்கீங்களா? ஒரு சிரிப்பு இருக்காது. ஆண்டவர் மனுஷனுக்கு தான் அந்த கிஃப்டே கொடுத்திருக்கிறார். என்ன கிஃப்ட்? சிரிங்க பாபு. சிரிக்க மாட்டாங்க. என்னது நீங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படிம்பாங்க. அதாவது அவங்க சிரிச்சுட்டாங்களாம். ஆமா. ஆமென். இன்னைக்கு எனக்கு ஆராதனையே போச்சு பாஸ்டர். ஏன்? இவங்க வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பா, இன்னைக்கு நான் வரல. ஏன் ஆண்டவரே? இவங்க வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி அவர் சொன்னா எப்படிங்க இருக்கும்? பிரிவினை உண்டாகும்.